ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் ஃபுட் ஜெர்னி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளை ரொம்பவே நம்ம பாடியை வந்து சுறுசுறுப்பாக வச்சுக்கிறது வந்து இந்த ஆரஞ்சு ஜூஸ் ஒன்று. அதை நம்ம எப்படி சுட சுட பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் பெரிய ஆரஞ்சு பழத்தை வந்து தோலோடு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இருக்கிற சீடையும் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம பழத்தை விட தோலில் அதிக சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நான் தோலோடையே சேர்த்திக்கிறேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு லெமனை வந்து இந்த மாதிரி டம்ளரில் புழிஞ்சு வச்சுருக்கேன். அதில் இருக்கிற சீடையும் எடுத்துட்டேன். இப்போ இந்த ஆரஞ்சை வந்து நம்ம மிக்ஸி பவுலில் போட்டுக்கலாம். இந்த லெமன் புழிஞ்சு வச்சுருங்களா, அதுலேயும் நான் கொஞ்சமாக தண்ணி, முக்கால் அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு அதையும் இது கூடயே நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இது நம்மளுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஜூஸு. இப்போ இந்த ஜூஸ் அரைச்ச ஜூஸை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த வடிகட்ட சக்கை இருக்குது இல்லைங்களா, இதை வந்து கடலை மாவு கொஞ்சம் சேர்த்திட்டு ஃபேஸ் பேக்காக போட்டுக்கலாம். ஏன் வேஸ்ட்டு பண்ணணும் அதை. நான் ஒரு பேனில் வந்து 1 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் சூடானதும் ஒரு சின்ன கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்துகிட்டு இதில் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு நல்லா பாகு மாதிரி காய்ச்சிடக்கூடாது, ஜஸ்ட்டு சர்க்கரை கரைஞ்சால் போதும். நல்லா சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும். பாருங்கள், சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச ஆரஞ்சை வந்து ஜூஸை இதில் ஊற்றிக்கலாம். எல்லா ஜூஸையும் இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் சூடாக குடிக்கும்போது இன்னமும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. குழந்தைங்களுக்கு தாராளமாக இது குடிக்கலாம். காய்ச்சல் டைமில் கூட குடிக்கலாம். ஏன்னா எங்கள் அம்மா வந்து என் குழந்தைக்கு இப்படி தான் கொடுத்தாங்க. கொஞ்சம் புத்துணர்வு தர்றதுக்கு கொஞ்சம் புதினாவையும் நான் இதில் சேர்த்திக்கிறேன். இப்போ பாருங்கள், சுட சுட சூப்பராக ஆரஞ்சு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்ல ஃபீவரான டைம்லலாம் இந்த மாதிரி வார்மாக குடிக்கலாம். ஃபீவர் இல்லைன்னா நம்ம இதை ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நம்ம குடிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். இப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.